வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கம் கவிழுமானால் PKRின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்க வேண்டும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் கவிழுமானால் PKR கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று இன்று கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரும் PKR கட்சியின் தலைவருமான அன்வாரின் நம்பகத்தன்மைக்கும் ஆளுமைக்கும் சவால் விடும் வகையில் தலைமை நீதிபதி நியமன விவகாரத்தில் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி உட்பட கட்சியை சேர்ந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்து இருப்பது மிகவும் ஆபத்தான செயலாகும் என்று பசேர் கூடாங் PKR MP ஹசான் அப்துல் கரீம் தெரிவித்துள்ளார். அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து இருப்பது மூலம் ரஃபீசி ரம்லி உட்பட PKR கட்சியின் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் அன்வாரின் தலைமைத்துவத்தில் நம்பிக்கை இழந்து விட்டனர் என்பதையே மக்களுக்கு பகிரங்கப்படுத்தியுள்ளனர். நீதிபதிகள் நியமன விவகாரத்தில் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் பிரதமர் என்ற முறையில் அன்வார் அதிகமான அதிகாரங்களை கொண்டுள்ளார். அந்த அதிகாரங்களுக்கு ஏற்ப அவர் முடிவெடுப்பதற்கு வழிவிடாமல் அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்படுமானால் அன்வார் தப்பிக்க முடியாத ஒரு சந்தேக நபராக வகைப்படுத்தப்பட்டு விடுவார் என்று அந்த 9 MPகளுக்கும் ஹசான் அப்துல் நினைவுறுத்தினார். அன்வார் ஒரு சந்தேக நபராக அரச விசாரணை ஆணையத்தின் விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டு விசாரிக்கப்படுவார். அன்வார் அவ்வாறு விசாரிக்கப்படுவதைதான் ரஃபீசி ரம்லி உட்பட அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விரும்புகிறார்கள் என்பதை இதன் உள்ளார்ந்த பொருளாகும் என்று ஒரு சட்ட நிபுணரான ஹசான் அப்துல் விளக்கினார். அப்படியொரு சூழல் ஏற்பட்டு அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் கவிழுமானால் அதற்கான தார்மீக பொறுப்பையும் விளைவுகளையும் இந்த 9 பேரே ஏற்க வேண்டும் என்று ஹசான் அப்துல் எச்சரித்துள்ளார். தண்ணீர் கட்டணம் உயர்த்தப்படுவதை ஒத்திவைக்குமாறு பினாங்கு மாநில அரசாங்கம் பரிந்துரை செய்துள்ளது. பயணிட்டாளர்களின் சுமையை குறைப்பதற்கு குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு மாநில முதலமைச்சர் சோ கொன்யோ கேட்டுக் கொண்டுள்ளார். பினாங்கு மாநில அரசாங்கத்தின் இந்த பரிந்துரை தேசிய தண்ணீர் சேவை ஆணையமான ஸ்பானிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளையில் அமைச்சரவையின் அங்கீகாரத்திற்காக பினாங்கு மாநில அரசு காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் தண்ணீர் கட்டணம் உயர்வு ஒத்திவைக்கப்படுவது மூலம் பினாங்கு தண்ணீர் விநியோக வாரியம் 40 மில்லியன் செலவினத்தை ஏற்க வேண்டியுள்ளது என்று பினாங்கில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் சோ கொன்யோ இதனை தெரிவித்தார். நாட்டில் உள்ள அகதிகள் பிரச்சினையை கையாளும் முயற்சியாக அவர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கையை தொடங்குவதற்கு உள்துறை அமைச்சுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அகதிகளை பதிவு செய்யும் முறையை அகதிகளுக்கான ஐநா தூதரகம் கொண்டுள்ளது என்ற போதிலும் அகதிகள் பதிவு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு உள்துறை அமைச்சை மலேசிய பாதுகாப்பு மன்றம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்பில் இந்த பதிவு நடவடிக்கைக்கான வெண்டர்களை நியமிப்பது தொடர்பில் உள்துறை அமைச்சு பரிசீலனை செய்து வருவதாக சைஃபுடின் தெரிவித்தார். PKR உறுப்பினர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பேச்சு சுதந்திர உரிமையை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று கட்சியின் உதவி தலைவர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் கேட்டுக் கொண்டார். PKR உறுப்பினர்கள் அனைவரும் கருத்து சொல்வதற்கு உரிமை பெற்றுள்ளனர். ஆனால் அதனை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சரான ரமணன் குறிப்பிட்டார். எந்தவொரு கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் அதனை நல்ல முறையில் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அவதூறு தன்மையில் அள்ளித் தெளிப்பதாக இருக்கக்கூடாது என்று ரமணன் வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியா பிரிஸ்பர்னில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்து கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான SQ246 விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அந்த விமானம் பெர்த்துக்கு திருப்பப்பட்டது. இச்சம்பவம் இன்று அதிகாலையில் ஏற்பட்டது. நேற்று ஜூலை 7ஆம் தேதி இரவு பிரிஸ்பன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் இன்று அதிகாலை 5 மணிக்கு சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்கு அட்டவணையிடப்பட்டிருந்தது. எனினும் அந்த விமானம்
ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடலோர பகுதியான பிரிஸ்பனிலிருந்து புறப்பட்டு அந்த நாட்டின் விளிம்பில் உள்ள ப்ரூம் நகரை நோக்கி பயணித்த பின்னர் பெர்த்துக்கு திருப்பப்படுவது விமான கண்காணிப்பு வலைத்தளமான ஃபிளைட் ரேடார் 24 தெரியவந்துள்ளது. அந்த ஏர்பஸ் A350 ரக விமானம் வானில் பறக்கும்போது தொழில்நுட்ப சிக்கலை எதிர்நோக்கியது என்று ஆஸ்திரேலிய பத்திரிகை கூறுகிறது. விமானத்தில் இருந்த 272 பயணிகளும் 15 பணியாளர்களும் காலை 7 மணியளவில் பெர்த்தில் பாதுகாப்பாக தரையிறங்கினர். காரின் பூத்துக்குள் மறைந்து கொண்டு சிங்கப்பூருக்கு நுழைய முயன்ற 2 மலேசியர்களை சிங்கப்பூர் குடிநுழைவு அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த சம்பவம் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை சிங்கப்பூர் வுட்லண்ட்ஸ் குடிநுழைவு சோதனை சாவடி மையத்தில் நடந்ததாக சிங்கப்பூர் ICA வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 20 வயது மதிக்கத்தக்க 2 மலேசியர்களும் அவர்கள் சிங்கப்பூருக்குள் நுழைய முயற்சி செய்ததற்கு உடந்தையாக இருந்த கார் ஓட்டுநரும் கைது செய்யப்பட்டார். இந்த மூவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர் என்று ICA இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் செப்பாங் பண்டார்பாரு சாலா திங்கியில் உள்ள ஒரு கோவிலில் சிறப்பு பூஜை என்ற பெயரில் மாது ஒருவரை மானபங்கம் புரிந்ததாக நம்பப்படும் ஓர் இந்திய பிரஜையான கோயில் பூசாரி ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த ஜூலை 4ஆம் தேதி இரவு 8:15 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் 27 வயது மாது ஒருவர் போலீஸ் புகார் செய்துள்ளதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நோரிசாம் பஹாமான் தெரிவித்தார். அந்த கோவிலின் குருக்கள் இந்தியாவிற்கு சென்றிருப்பதை தொடர்ந்து கோவிலில் பணியாற்றுவதற்கு ஒரு பூசாரி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவிலுக்கு அடிக்கடி வரும் அந்த மாதுவுக்கு சிறப்பு பூஜை செய்வதாக கூறி அந்த மாதுவுக்கு தீர்த்தம் கொடுத்து முகத்திலும் உடலிலும் தெளித்துக் கொள்ளுமாறு பூசாரி கேட்டுக்கொண்டுள்ளார். அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த பூசாரி மாதுவை மானபங்கம் செய்துள்ளார். ஓர் இந்திய பிரஜையான அந்த பூசாரி இந்த சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவாகியுள்ளார். இவ்விவகாரம் குற்றவியல் சட்டம் 354வது பிரிவின் கீழ் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக ACP நோரிசாம் தெரிவித்தார். மலாக்கா நதியின் 2ஆம் கட்ட பகுதியில் மீண்டும் மாசுபாடு அதிகரித்து வருவதாக சமூக தலைவர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். நதியின் மோசமான நிலை குறித்து அவர் தமது கவலையை தெரிவித்துள்ளார். குறிப்பாக தாமான் ரும்புன் பஹாகியாவிற்கும் ரூமா ஆவாம் பந்தாய் பெரிங்கிட்டிற்கும் இடையில் நதியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் குப்பைகள் நிறைந்த நிலையில் தண்ணீர் அசுத்தமாகவும் தேங்கி நிற்பதாகவும் பங்காலான் பத்து சமூக சேவை மையத்தின் தலைவர் கேசல் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அந்த நதி வீற்றிருக்கும் பகுதியில் ஆரோக்கியமான தூய்மையான சுற்றுச்சூழல் இருப்பதற்கான எந்தவொரு அறிகுறியும் தென்படவில்லை. அந்த நதி மடிந்து விட்டதைப் போல் உணர முடிகிறது என்று கேசல் கிருஷ்ணன் கூறினார். நதியில் ஏற்பட்டுள்ள மாசுபாட்டை அகற்றவும் நதியை சுத்தமாக வைத்திருக்கவும் மலாக்கா மாநில அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜொஹூர் இஸ்கண்டர் புத்திரியில் கார் ஒன்றை எட்டி உதைத்து அதன் ஓட்டுநரை நோக்கி ஆபாச சைகையை காட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கலாங் பத்தாவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழியை போலீசார் அடையாளம் கண்டதாக இஸ்கண்டர் புத்திரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP M குமரேசன் தெரிவித்தார். இரவு 8:37 மணியளவில் ஆடவர் ஒருவர் தனது காரை எட்டி உதைத்து ஆவேசமாக நடந்து கொண்டார் என்று 24 வயது நபரிடம் இருந்து போலீஸ் புகாரும் பெறப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் அன்றைய தினமே அந்த சந்தேக பேர் வழி கைது செய்யப்பட்டதாக குமரேசன் தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை கில்லான் பண்டமரானில் காலை சந்தையில் மாது ஒருவரின் பிட்டத்தை தட்டி மானபங்கம் புரிந்த ஆடவர் ஒருவருக்கு கில்லான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 100 ரிங்கிட் அபராதம் விதித்தது. அடையாளம் தெரியாத நபரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒழுங்கீன செயல் குறித்து சந்தையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த போலீஸ்காரர்களிடம் மாது புகார் அளித்தார். உள்ளூரை சேர்ந்த 36 வயது நபர் அவ்விடத்திலேயே கைது செய்யப்பட்டு பண்டமாரான் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரம்லிகா தெரிவித்தார். அந்த நபர் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டனையும் விதிக்கப்பட்டு விட்டதாக அவர் மேலும் கூறினார். பேருந்து முந்தி செல்வதற்கு வழிவிடாமல் இடையூறு விளைவித்ததாக நம்பப்படும் சைக்கிள் ஓட்டிகளை உள்ளடக்கிய கும்பல் ஒன்றை போலீசார் தேடி வருகின்றனர்.
கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:35 மணியளவில் ஜலான் குவாலா செலங்கோர் கோலாலம்பூர் சாலையின் 23வது கிலோமீட்டரில் சுங்காய் புலோவை நோக்கி செல்லும் வழித்தடத்தில் அந்த சைக்கிள் ஓட்டிகள் பேருந்துக்கு இடையூறு விளைவித்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட சைக்கிள் ஓட்டிகளை போலீசார் அடையாளம் கண்டு வரும் அதே வேளையில் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு குவாலா செலங்கோர் மாவட்ட போலீஸ் தலைவர் அசஹருடின் தஜுடின் தெரிவித்தார். சாலை சந்திப்பிலிருந்து வெளியேறிய காருடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் இன்று காலை 8:10 மணியளவில் ஜலான் கோத்தாபாரு கொலக்கராய் சாலையின் 35.8வது கிலோமீட்டரில் மாச்சாங்கில் நிகழ்ந்தது. கடுமையான காயங்களுக்கு ஆளாகிய அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக மாச்சாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஷஃபிகி ஹுசேன் தெரிவித்தார். பரோடுவா மைவி காரை செலுத்திய மாது எவ்வித காயம் இன்றி உயிர் தப்பியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.